ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி 2 குட்டி நாயை பின்னாடி கட்டி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மிஸ்னா அந்த 2 நாய்களும் அவ்வளோதான். ஏன்னா மாடு போச்சு பார்த்தீங்களா, அது போய் இடிச்சிருக்கும். மாடு மேய்க்கிறவங்க வந்தனால அந்த 2 நாய்களும் தப்பிச்சு கைஸ். ஒன்று நாய் வளர்த்துனா ஒன்று வீட்டுக்குள்ளே போட்டு வளர்த்தணும், இல்லை காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வளர்த்தணும். நாய் வளர்க்க முடியலைன்னா அந்த நாயை வளர்க்கக்கூடாது. ஆல்ரெடி ஏற்கனவே 2 நாய் வளர்த்து சாப்பாடு கொடுக்காமல் செத்து போச்சு. இப்போ மறுபடியும் 2 நாயை உள்ளே போட்டு வளர்த்துனாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே கிடக்கு ஏகப்பட்ட மாடு கூட்டம். அந்த மாடோட ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, நானும் என்னோடய சிஸ்டரும் ரோட்டோடி போனால் பஸ்ஸு வண்டியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தெரு வழியாக போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் தெரு வழியாக போனோம். தெரு வழியாக போனீங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த மாடு மேய்க்கிற ஆண்டி வந்திருந்தாங்க. இருந்தாலும் எல்லா மாடுமே அவுத்து போட்டிருக்கு. ஒரு மாடை மட்டும் கட்டி கையில் வச்சுருக்காங்க. அந்த மாடு கரெக்டாக இடிக்க வந்துட்டு கைஸ். கொஞ்சம்னா அவ்வளோதான், அவங்க வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தமாக இடித்து நான் அந்த இடத்துலையே படுத்திருப்பேன். என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்து கைஸ். உண்மையிலே நீங்கள்லாம் வெளியே போனீங்கன்னா பார்த்து போங்க. நாயாக இருக்கட்டு, நாய் சிலது கடிக்க வரும். பார்க்க அமைதியாக இருந்தாலும் எங்கே போனாலும் கவனமாக இருங்க. அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு வழியாக மாடு டக்குன்னு வந்துட்டு இந்த மாடு மேய்க்கிற ஆண்டி வரலான்னு எங்கள் அம்மா அன்னைக்கு இடித்து போட்டிருக்கோம். எப்போவுமே எல்லா மாடுலேயும் ஒரு சில மாடு அப்படி இடிக்கிற மாதிரி தான் வரும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நானும் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு இருந்தேன். அப்போ மாடும் நாய்க்குட்டி இருந்துச்சு. சரி அதனால் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்தோம். பாவம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்த அந்த குட்டி நாய் பாருங்கள், இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது. கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்துச்சு. அது காம்பவுண்டுக்கு அந்த சைடு போக முடியாது, அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அங்கே போக முடியும். அந்த மாதிரி அங்கே அடைச்சி போட்டுட்டாங்க. இல்லைன்னா கூட சாப்பாடு எதாவது கொடுக்கலாம். இங்கேருந்து தூக்கி எறிஞ்சால் கூட அதுக்கு கரெக்டாக போய் விழுமான்னு தெரில. ஏன்னா நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். உண்மையில் மனுஷனை விட நன்றி உள்ளதா நாய்ங்க. நானும் ஒரு நாய் வளர்த்துனேன். பழைய வீட்டில் இருக்கும்போது கொண்டு வராத முடியாதனால பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போனால் நம்பிக்கையானவங்கன்னு சொல்லிட்டு சங்கிலியெல்லாம் வச்சு கொடுத்து விட்டோம். ஆனால் கடைசியாக அவங்களும் பார்க்க முடியாமல் அதை அவுத்து விட்டுட்டாங்க. அது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. உண்மையிலே வளர்த்த முடிஞ்சால் வளர்த்துங்க, இல்லைன்னா வளர்த்தாதீங்க. சரியா கைஸ்? இன்றைக்கி சண்டே தான் அந்த வீடியோ போடுறேன். இது நான் சாட்டர்டே ஈவினிங் எடுத்தேன். உங்கள் வீட்டில் சிக்கனா என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அப்புறம் சர்ச்சுக்கு போகிறவங்க போனீங்களா, இன்றைக்கி சண்டே வெளியே போனீங்களா, எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பப்பாளி பாருங்கள், இது பக்கத்தில் உள்ள விலை நல்லா பழுத்துருக்கு. அங்கே ஒரு மாங்காய், அந்த மாங்காய் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய்லாம் பறிச்சிட்டாங்க, ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் அந்த வீடியோவில் காமிச்சேன். சரி, உங்கள் ஊர்லலாம் மழை இருட்டாக இருக்கா, மழை பெய்யுதா என்னென்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.